தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மாமனாருக்கு சீட்டு வேண்டும், கலகம் செய்யும் காங்கிரஸ் எம்பி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். மாமனாருக்கு சீட்டு வேண்டும், கலகம் செய்யும் காங்கிரஸ் எம்பி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். கடந்த ஒரு சில நாட்களாக மதுரையில் காங்கிரஸ் எம்பி திமுகவுடன் மோதல் போக்கை கடைபிடித்து வருகிறார். விருதுநகர் தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் திமுகவுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியுள்ளார். தளபதி எம்எல்ஏ அவர்கள், மதுரை வடக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தளபதி எம்எல்ஏ அவர்கள் காங்கிரஸ் கட்சியை பூத் கமிட்டி உறுப்பினர் கூட போட முடியாத ஒரு கட்சி என்று கூறினார். மாணிக்கம் தாக்கூரை தாக்கி பேசினார். இதனால் ஆத்திரமடைந்த மாணிக்கம் தாக்கூர் மதுரை வடக்கு தொகுதியில் காங்கிரஸ் போட்டியிட வேண்டும் என்று கோரி தேசிய தலைவரிடம் கோரிக்கை வைப்பதாக கூறினார். மேலும் மதுரை வடக்கு தொகுதியை காங்கிரசுக்கு கேட்க உள்ளதாக கூறினார். காங்கிரசுக்கு தன்மானம் முக்கியம், தன்னை அடித்தால் திருப்பி அடிக்கும் என்றெல்லாம் அவர் கருத்து தெரிவித்து வருகிறார். இந்த சூழ்நிலையில் மதுரை வடக்கு தொகுதியில் 2 நாட்களுக்கு முன்பாக காங்கிரஸ் வேட்பாளர் பெயர் எதுவும் குறிப்பிடப்படாமல் காங்கிரஸ் வேட்பாளருக்கு கை சின்னத்தில் ஓட்டு கேட்டு சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டன. இது அனைவருக்கும் அதிர்ச்சி அளித்தது. ஆனால் உண்மை நிலவரம் என்னவென்று சொன்னால், மாணிக்கம் தாகூர் அவருடைய மாமனார் காங்கிரஸ் உறுப்பினர். நடைபெற்று முடிந்த சட்டசபை தேர்தலில் மேலூர் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். மதுரை வடக்கு தொகுதியில் போட்டியிட்டால் வெற்றி பெறலாம் என அவர் நினைக்கிறார். ஆக மதுரை வடக்கு தொகுதியில் தனது மாமனாருக்கு காங்கிரஸில் சீட்டு வேண்டும், அதற்காக தற்பொழுது மதுரை வடக்கு தொகுதியை காங்கிரஸுக்கு ஒதுக்க வேண்டும் என்று போர்க்கொடி தூக்கி வருகிறார். இந்த உண்மை தெரிந்தவர்கள் தற்பொழுது மண்டையை பீய்த்து கொண்டு அலைகின்றனர். காங்கிரசுக்காக, உண்மையில் காங்கிரஸ் தொண்டனுக்காக வடக்கு தொகுதியை அவர் கேட்கவில்லை. தன்னுடைய மாமனார் அவருக்காக வடக்கு தொகுதியை குறிவைத்து மாணிக்கம் தாக்கூர் கலகம் செய்து வருகிறார். அவருடைய மாமனாரை எப்படியாவது மதுரை வடக்கு தொகுதியில் நிற்க வைத்து வெற்றி பெற வைத்து சட்டமன்ற உறுப்பினராக்க வேண்டும் என்ற வைராக்கியத்தில் இந்த கலகத்தை செய்து வருகிறார். ஆனால் காங்கிரஸ் கட்சி திமுகவோடு தேர்தலை சந்திக்குமா என்பதே ஒரு கேள்விக்குறியாக உள்ளது. ஏனென்று சொன்னால், கூட்டணி முடிவாகவில்லை, இழுபறியில் உள்ளது. தமிழக வெற்றி கழகத்துடன் இணைந்து கூட சந்திக்கலாம் என்று கூறப்படுகிறது. ஆனால் தற்பொழுது மதுரை வடக்கு தொகுதிக்காக தன்னுடைய மாமனாருக்காக குறிவைத்துள்ளார் மாணிக்கம் தாகூர். தன்னுடைய மாமனாருக்கு சீட்டு வேண்டும் என்பதற்காக தற்பொழுது திமுகவுக்கு எதிராக கலகம் செய்ய ஆரம்பித்துள்ளார் மாணிக்கம் தாகூர், காங்கிரஸ் எம்பி.